வார்னால நிறைய இம்பேக்ட் இருக்குது ஓவரால். ஓகே, இம்பேக்ட் ஆன் மார்க்கெட் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது மார்ச் 1 ஏப்ரல் 24 இந்த இடைப்பட்ட காலம் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 54-55 நாள். இந்த 54 நாளில் வந்து பார்த்தோன்னா ஸ்மால் கேப் வந்து ஒரு 4% ஏறி இருக்குது, மிட் கேப் வந்து 1% ஏறி இருக்குது, லார்ஜ் கேப் வந்து ஒரு -2 -3% ஏறி இருக்குது. ஸோ என்னென்னா இம்பேக்ட் ஆன் வார் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒன்றுமே இல்லை. இது வந்து நிறைய பேர் வந்து இதை நோட்டீஸ் பண்ணலை. நிறைய பேர் என்னென்னா பயங்கரமாக ஃபாலோ ஆகிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. திஸ் இஸ் நம்பர் 1. நம்பர் 2 வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா, இன்றைக்கி வந்து எஸ்பெஷலி அந்த ஸ்மால் கேப் கேட்டகரியில் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பயங்கரமாக கரெக்டாக இருக்குது. அதாவது பீக்லேருந்து இன்றைக்கி ஒரு 30-40% வரையும் டிஸ்கவுண்ட் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, விச் ஆர் குட் ஸ்டாக்ஸ். அதேமாதிரி லார்ஜ் கேப்லேயும் நல்ல கரெக்டாக இருக்குது, மிட் கேப்லேயும் கரெக்டாக இருக்குது. பயங்கரமாக ஏறின ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி ஃபியூ, அவ்வளோதான் இருக்க ஒழிய இன்றைக்கி மார்க்கெட் என்னுடைய ரீடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்டிவ் வேல்யூவேஷன்ஸில் இருக்குது.